ஸோ ஹெகாய்ஸ் நான் தான் உங்க கூட மிஸ்ரேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரெசரக்ஷன் பாய் சாப்டர் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம பார்த்துருந்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ ரொம்ப கோபமாக சாங்கோ டேங்கோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அது போக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த லீயோட வாய்க்குள்ளே அவன் கையை வைக்கிறான். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் இனிமேல் நான் கண்டுக்க மாட்டேன், உன்னை இந்த இடத்துலையே நான் அடித்து உன் எலும்பை உடைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ லீ என்ன நினைக்கிறான்னா, இவன் இந்த கிம் ஜிங்கோ இவன் என் மவுத்தை கட் பண்ணி அதுலேருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு லீ நினச்சிக்கிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ அங்கேருந்து ரத்தத்தை உரிகிறத உங்களுக்கு தெரியும், அந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்க. அப்போ ஹீரோ அப்படியே உறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஹீரோட உடம்புக்குள்ளே அந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அவனோட கை மொத்தமாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே மொத்தமாக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அப்படியே கை வந்து பழைய மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஹீரோக்கு. இதை பார்த்தோன்னே வெயிட் பண்ணு, அவனோட அவனோட அவன் கையை நான் வெட்டினேன் இல்லை அப்போ நீ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த ரீஜென்ரேட் ஆன கையை வச்சு அங்கே இருக்க லீயை ஒரே குத்து. அப்படி குத்தும் போது அங்கே இருக்க லீ கத்துறான். அப்போ அங்கே இருக்க லீ வந்து வாயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி சறுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போது அவனோட செஸ்ட்டை பிடிக்கிறான். என்னோட 3 எலும்பு, அதாவது என்னோட 3 ரிப்பும் உடஞ்சிருக்கு அவனுக்கு. ஆனால் என் மொத்த பாடி வந்து அயனில் தானே மேட் பண்ணுது, இது வாய்ப்பில்லையே, எப்படி இது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு லீ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா லீயோட மொத்த அந்த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரும் இரும்பில் மேக் பண்ணதான். இப்படியே அடி வாங்கிட்டு இருந்தேன்னா அப்போது நான் ரொம்ப டேமேஜ் ஆயிடுவேன். அப்படி லீ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக வந்து லீயை குத்த வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே மூஞ்சிலே ஒரே குத்து. அப்படி குத்தும் போது லீ திரும்பி பறந்து போய்கிட்டு இருக்கான். அவன் கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா லீ அப்படியே பறந்து போய் பின்னாடி இருக்க இரும்பு பொருள் மேலே அப்படியே விழுகும்போது லீ என்ன நினைக்கிறானா, டாமிட் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், அதனால் ரியாக்ட் கூட பண்ணாமல் அப்படி லீ எந்திரிச்சு நிற்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு வேகமாக வந்து அப்படியே லீயை குத்துறான். இன்னொன்று குத்து. அப்படியே லீ திரும்பி பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். டாமிட் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவன் ஸ்ட்ரென்த் என்ன இப்படி என்னவும் அதிகமாகிட்டு இருக்கு, இது எப்படி வாய்ப்பு இல்லையே அப்படி லீ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் பிளட்டை அப்சர்வ் பண்ணனால இப்படி ஆகுதோ அப்படி லீ நினச்சிட்டு தரையில் கையை வச்சு அவனோட ஸ்வாட் ஃபார்மேஷனை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ எக்கச்சக்கமான ஸ்வாட் வந்து ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக அவனுக்கு எனக்கும் கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ் வைக்கணும், அப்போ தான் என்னால் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வர கத்தியால் நம்ம ஹீரோ ஈஸியாக வந்து அப்படியே டாஜ் ஆகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆக முடியல, ஆனால் இப்போ ஆகிட்டு இருக்கான்னா என்ன நடக்குது இங்கே, இவன் எப்படி எல்லாத்துலேயும் வந்து எஸ்கேப் ஆகிறான், வாய்ப்பே இல்லையே, எப்படி என் பிளட்ல ப்ரிடிக்ட் பண்ணி தப்பிக்கிறான் அப்படின்னு லீ வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ ஹீரோ வந்து அசால்ட் அதுலேருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி இப்படி டாச் ஆகலையே, என்னோட கையில் என்னோட கண்ணில் தான் பார்க்குறேன், அது கரெக்டாக அவன் வர்றதில்ல தானே பிளேடு போடுறான், எப்படி அதுலேருந்து வேகமாக போகிறான் அப்படின்னு வந்து அங்கே இருக்க ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கு. அப்படி லீ ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கான். எப்படி அவனோட ஸ்பீடு இன்டென்ஸ் ஆச்சு. ஒருவேளை கிம் ஜியோட எபிலிட்டி வந்து ரெஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் கிடையாதா, அப்போது அது ரீஜென்ரேட் பண்ணலன்னா ஒருவேளை ஆமாம் அவன் ஸ்கெலிட்டன் ஃபார்மில் இருக்கும்போது அவனோட ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ரிஃப்ளெக்ஸ், ஸ்டாமினா அது எல்லாமே இப்போ வேறு லெவலில் இருக்கே. அப்போனா நான் இந்த இடத்துல தோற்றுருவேனா, இல்லை நான் தோக்கக்கூடாது, நான் இதை யூஸ் பண்ண வேணான்னு தான் பார்த்தேன் அப்படின்னு லீ சொல்லிட்டு அவனோட உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டு இருக்கு. நான் என்னால் முடிஞ்ச அளவு என் லிமிட் அளவு இந்த அயனை நான் அப்சர்வ் பண்ண போகிறேன். எல்லா பிளட் வெசல்லையும் எல்லா ஆர்கன்லையும் என்னோட அயன் இருக்குது, இதை வச்சு நான் அவனை ஸ்டாப் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் வயலன்ஸாக தான் போய் ஆகணும், இதுக்கு மேலே ஹார்ட்டை நான் அதிகமாக புஷ் பண்ணி ஆகணும் அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே புஷ் பண்ணி நான் அப்படியே வெடிக்கணும் அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் உடம்புல எல்லா இடத்துலையும் அந்த கத்தி வந்துக்கிட்டு இருக்கு. அவனோட ஜாக்கெட் அப்படியே பறந்து போகும்போது தான் தெரியுது அவனோட காலு, செஸ்ட்டு, அப்புறம் மண்டையில் ஃபுல்லாக பிளேடு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மொத்தம் 100 பிளேட்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கிம் ஜிஹோ நீ எவ்வளோ ரீஜென்ரேட் பண்ணானோ எனக்கு கவலை இல்லை, நீ உன்னால் இத்தனை பிளேடையும் தாண்டி வர முடியாதடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்தும் போது ஹீரோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து லீ ரெடியாக இருக்கான். அந்த நேரம் அப்போ அதனால என்ன வந்துச்சு அப்படி ஹீரோ சொல்லிட்டு நேரம் பக்கத்துல வந்து குத்த வந்துகிட்டு இருக்கான். உன்னை அடிக்கிறதுக்கு இது ஒன்று வருது, இதே சேர்த்து நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டேமேஜ் வந்தானோ அதோட சேர்த்து அங்கே குத்துறான். அப்படி குத்தும் போது லீ அங்கிருந்து அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். அப்போ லீக்கு எக்கச்சக்கமான ஃபேட்டல் டேமேஜ் வந்து வாயிலேருந்து ரத்தத்தை கக்கிட்டு இருக்கான்னு அந்த இடத்துல இங்கே பாரு, இந்த பிளேடெல்லாம் என்னால் வந்து சமாளிக்க முடியும், ஆனால் எனக்கு எது தெரியுமா ரொம்ப வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா அப்படின்னு சொல்லும் போதே ஒரே நேரத்தில் 5-6 அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிக்கும் போது அந்த பிளேட்ல அப்படியே செதறுது. பார்த்தா திரும்பி நம்ம ஹீரோ விட்டாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அது என்னன்னா என் ஃப்ரெண்டு நீ பிட்ரேட் பண்ணுறதா என்னால் தாங்க முடியல அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் மூஞ்சி அப்படியே குழஞ்சி போகிற அளவு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல திரும்பி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த தரையே வந்து அப்படியே வைப்ரேட் ஆகுது. அதளவு வந்து நம்ம ஹீரோ குத்துறான்.
அப்படி குத்தும்போது அவன் அந்த இடத்துலயே படுத்துட்டான். அவனை சுத்தி ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கு. அதாவது அந்த அடிச்ச ப்ரெஷர்ல ஒரு ரவுண்டு மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. அப்படியே சுத்தி காத்து அப்படியே புதிர் கிளப்புது. அப்ப அந்த சைடு ஹீரோ நின்றுகிட்டு, "உன்ட்ட இப்போ கொஞ்சம் பிளேடு அதிகமா இருக்கு. அப்படி இருந்தாலும் நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ஃப்ரெண்டு தான். ஆனா நீ என்னைய அந்த ஹாரபிள் லேபுக்கு என்னைய அனுப்பணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு." அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா அவன் அன்கான்சியஸா போயிட்டான். "நீ எதுக்காக நீ இப்படி பண்ண? எனக்கு அதுதான் புரியல. அந்த லேப் அந்த லேப்ல நீ என்ன ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த பிளேஸ் ரொம்ப ஹாரிபிளான இடம். உனக்கு தான் மற்றவங்களோட அதிகமாக தெரியும். அப்புறம் ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ லீ வந்து வாயிலேருந்து ரத்தத்தை கக்கிட்டு இருமிட்டு, அதனால என்ன டிஃப்ரெண்ட் இப்போ நடக்க போகுது, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு லீ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, "நான் அந்த லேபை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்கேன். அதையும் உன்னை விற்க தான் நான் இந்த இடத்துக்கு உன்னை கூப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லீ. நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, "அதனால நம்ம திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே முடியாது. ஏன்னா நான் உன்னை ஆல்ரெடி பிட்ரேட் பண்ணிட்டேன்." அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் ஹீரோ வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு திரும்பி ஒரு குத்துறான். ஆனால் இந்த தடவை மெதுவாக குத்துறான். "நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். "நீ யாரா டிசைட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னொன்று ஒரு குத்துறான். "சும்மா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு குத்துறான். அது போக நீ என்னை விற்கணும்னு நினச்சனா உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லு, அதை மட்டுமாச்சும் சொல்லு, எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும், சொல்லு என்ன காரணம் சொல்லு அப்படின்னு ஹீரோ வந்து லீயை பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடு, நீ எதுக்காக இப்படி பண்ண, ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடு அப்படின்னு ஹீரோ வந்து லீட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் அப்போ வந்து லீயை வந்து பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டு, "நான் உன் ஃப்ரெண்டுன்னு நீ கன்சிடர் பண்ணா எனக்கு ஒரே ஒரு ரீசன் கொடு" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த நேரம் அப்போ லீனால் ஹீரோவை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருக்கான். ஆமாம், ஃப்ரெண்டு தானேன்னு. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது ஹீரோவும் சரி லீயும் சரி நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக சுற்றுனது, நல்லா சண்டை போட்டது, எல்லாம் என்ஜாய் பண்ணது எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாள். லீ நினச்சிக்கிட்டு, "என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை" அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் கதவு திறந்து எக்கச்சக்கமான பேர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யார் இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான போலீஸ், மிலிட்ரி அந்த மாதிரி ஆளுங்க வந்துக்கிட்டு கன்னை எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. யார் இது அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது லைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டு இருக்கான். அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது எல்லாரும் ஹீரோவை அப்படியே டார்கெட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கன்ஸா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சுற்றி பார்த்தா எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் வந்து நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற லீவை சுற்றி ரெடியாக டார்கெட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்போ அங்கே ஒருத்தர் வந்து, "ஹார்ட் மியூட்டன்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டோம், இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து எங்களுக்கு பேக்கப் வேணும்" அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ வந்து, "இல்லை, ஒருவேளை இங்கே லேப்லேருந்து வந்திருக்காங்களா?" அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. "டெஸ்ட் சப்ஜெக்ட் 001 வந்து எஸ்கேப் ஆகுது, சீக்கிரம் அதோட சிஸ்டத்தை மொத்தமாக செயலில் இருந்து வைங்க" அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு கண்ணை வச்சுக்கிட்டு அங்கே இருக்க ஹீரோ வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோவை மொத்தமாக ஷூட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ரெஸ்ட்ராக்ஷன் ஆர்ட் இருக்குது, எல்லாரும் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு வலி இருந்தாலும் இல்லைனாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை ஷூட் பண்ணி அப்படி தான் நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து எந்த பிளட்டும் கொடுக்கல. அதை அந்த டார்கெட்டை கண்டினியூவாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கம் புல்லட் வந்து உள்ளே தொலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை இப்போ ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோ வந்து அங்கே இருக்க லீவை சேர்த்து தூக்கிட்டு இருக்கான். ஏன்னா என்ன வந்தாலும் அவன் ஃப்ரெண்டு தானே, அதனால. அப்போ ஹீரோ அங்கே கீழே காக்கிற ஒரு பெரிய இரும்பு பைப்பை எடுத்து அதை அப்படியே சொலட்டி அப்படியே தூக்கி எறிறான். அந்த இடத்துல ஒரு வலி வருது. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேகமாக போய்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம், "மியூட்டேஷன் எஸ்கேப் ஆகுது, சீக்கிரம் செஸ் பண்ணுங்க" அப்படின்னு எல்லாரும் ஹீரோ நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு ஸ்கிட்டு போட்டு திரும்பி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். "மியூட்டேஷன் எஸ்கேப் பண்ணுறது எல்லாத்தையும் நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இந்த இடத்துல நாங்கள் சுற்றி வளைச்சாச்சு, ரெடியாக இருங்க" அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஷாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கான், மூச்சு வாங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது தெரியல, நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் ஹெட் வந்துகிட்டு இருக்கான். "அதே இடத்துல இருங்க, நீங்கள் 2 பேரும் ஹார்ட் மியூட்டன்ட் தானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க தான் போலீஸ் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டீம் லீடர். அவங்க பேர் தான் ஜிங் ஹூங் அப்படின்னு சொல்கிறாங்க. "இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க, நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணோம். யாராச்சும் அசைஞ்சாங்கன்னா உடனே ஷூட்டிங்கான அத்தாரிட்டி இருக்குது, ஸோ யாரும் அசையாதீங்க" அப்படின்னு அங்கே இருக்க அந்த லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இது அப்படியே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, "டீம் ஏ என்ட்ரியை வந்து பிளாக் பண்ணியாச்சு, டீம் பி வந்து லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபயருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ நாங்கள் மட்டும் கேப்சர் ஆனால் அதே மாதிரி அந்த லேபுக்கு நாங்கள் போயிடுவோமே, அப்படி போனா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஆஃபீஸர் வந்து, "எல்லாரும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டீங்களா" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு கை வருது. அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கும்போது அங்கே ஒரு லேடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே பயந்துக்கிட்டு இருக்கான்.
இங்க இருந்து நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னா மியூட்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் போலீஸ் லீடர்னு சொல்லி சாங் ஹேலி. ஸோ சாங்கோட அக்கா தான் இவங்க. நீங்க 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 லீடர் ஆஃப் நீங்க லீடர் சாங் ஹேலி தானே, இந்த மியூட்டேஷன் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் தானே அப்படி எல்லாரும் ஷாக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கலே அவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி இந்த மியூட்டேஷன் இதுக்கு வந்தா. அவங்க தான் லீடர் சாங் இதுக்கு இங்கே இருக்காங்க. அதாவது சாங்கோட அக்கா. அவங்க சாங்னா இந்த பொது பேர் மாதிரி வச்சுக்காங்க, ஃபேமிலி நேம். ஸோ நான் சாங்னே சொல்கிறேன், சாங்கோட அக்காவும் சாங்கோட அக்கானே சொல்கிறேன். அவங்க இப்படி வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் கண்ணை கீழே போடுங்கன்னு சொன்னோட எல்லாரும் கண்ணை வந்து லோயர் பண்ணிட்டாங்க. அப்போ ஹீரோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உன் பேர் தானே ஜுன் ஹூ அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட வந்து ஹீரோ வந்து அப்படியே கடுப்பில் அப்படியே கோவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ அந்த சாங்கோட அக்கா வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு, பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேன் என்னோட தங்கச்சிட்ட இருந்து, அதாவது சாங்கிட்ட இருந்து கேட்டுட்டேன் அப்படின்னு சாங்கோட அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சாங்கோட ஓல்டர் சிஸ்டர், என் பேர் தான் சாங் ஹேஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஆமாம், என் பேர் தான் சாங் ஹேஞ்சி. ஸோ உன்னைய பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சாங் சொல்கிறாங்க. அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.